ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான பைக் ஆக்சசரி. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரேடியேட்டர் கார்டு. ஸ்டாக்கில் வர ரேடியேட்டர் கார்டு ரொம்ப பெரிய ஸ்பேசஸோடு இருக்கும். இதனால் என்ன பண்ணுன்னா, டஸ்டி ரோட்ஸ், பேட் ரோட்ஸில் இருக்க கல்லெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரேடியேட்டர் கேப் வழியாக உள்ளே பட்டு டேமேஜ் பண்ணிவிடும். இந்த மாதிரி வெல் டிசைன்டு ரேடியேட்டர் கார்ட்ஸ்னால ஏர் ஃப்ளோ எந்த விதத்துலேயும் பாதிக்காது. அதே மாதிரி பெரிய கல் ரேடியேட்டரில் பட்டு டேமேஜ் ஆகிற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிடும். பெரிய கல் பட்டு ரேடியேட்டர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்க கூலண்ட் கம்ப்ளீட்டாக லீக் ஆகி ஃபர்தராக வண்டி ஓட்ட முடியாத மாதிரி ஆக்கிடும். இதுவே லாங் ட்ரிப்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஆச்சுன்னா வண்டி ஓட்ட முடியாது. அப்படியே வண்டி ஓட்டினா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். இதனால் இன்ஜின் இஷ்யூ கூட வர வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ரேடியேட்டர் கார்ட்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ரேடியேட்டர் கார்ட்ஸ் நீங்கள் வாங்கும்போது அதோட டிசைனை பார்த்து வாங்குங்க. அந்த டிசைன் எக்காரணத்தை கொண்டும் ஏர் ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கக்கூடாது. இதில் பெரிய பெரிய பேட்ஜஸ், பெரிய பெரிய டிசைன்ஸ் போட்ட ரேடியேட்டர் கார்ட்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ரேடியேட்டர் கார்ட்ஸ் வாங்கினா என்ன ஆகுதுன்னா, ஏர் உள்ள ரேடியேட்டரில் போக்குறது ரொம்ப கம்மியாகிடுது. இதனால் எக்ஸ்டென்சிவாக ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நல்ல வென்டிலேட்டட் ரேடியேட்டர் கார்ட்ஸை நீங்கள் வாங்கி போடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்க் சீல் ப்ரொடெக்டர்ஸ். இந்த ப்ரொடெக்டர்ஸ் டஸ்ட்லேருந்து ஃபோர்க் சீல் டேமேஜ் ஆகிறது ஸ்டாப் பண்ணும். இதனால் அடிக்கடி ஃபோர்க் சீல் லீக் ஆகிறது, டேமேஜ் ஆகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். எஸ்பெஷலி இது அப்சைட் டவுன் ஃபோர்க்குன்றதுனால ஒன்ஸ் சீல் பிரேக் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற எல்லாம் ஆயிலுமே கம்ப்ளீட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் ஸ்டேரிங் டேம்பனிங் ரொம்ப மோசமாகிடும். இதனால் இந்த ப்ரொடெக்டிவ் லேயரை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் சிம்பிள். இது ஒரு ஜிப்லாக்கில் ட்ரை பண்ணுறது தான். இதுவும் கொஞ்சம் எலாஸ்டிக்காக தான் இருக்கும். இது அமேசானில் ஒரு 400 சம்திங்க்கு நான் வாங்கினேன். உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னா க்ரீகாஸ் அந்த மாதிரி பிராண்ட்ஸில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும். இதனால் டஸ்ட் எல்லாம் இந்த ஃபோர்க் சீலில் உட்காந்து அதை டேமேஜ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடும். இதனால் அடிக்கடி உங்கள் ஃபோர்க் சீல் டேமேஜ் ஆகாது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஆக்சசரி.